Hello, children. Welcome back. So happy to be connected with you through this online platform. And congratulations to you all as you all have promoted to 7th standard. And this is Miss Madhumita, and I am going to handle social science for you. So, in this particular session, I am just going to discuss what are all the things that you have dealt in your 6th standard. The things that you have dealt in your previous class, that means 6th standard historyல என்னெல்லாம் படிச்சிங்கன்றத once we are going to recall it here. That's it. So with no further delay, let's step into the topic, children. So yes, children, we are going to see about history. Before that, what is history actually? History na enna? History is the study of past events. That too, we used to study with the help of various sources like material source, அதாவது ஆர்கியாலஜிக்கல் மெத்தட் மூலியமாலாம் நமக்கு நிறையா தொல்பொருள் ஆய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்ணுக்குள்ளே புதையுண்டு விஷயங்கள்லேருந்து கண்டுபிடிச்சது. இப்போ ரீசெண்டாக வி ஆர் கெட்டிங் மெனி சோர்சஸ் ரிலேட்டட் டு ஆர் ஆன்ஷியன்ட் தமிழ் பீப்புள். எங்கே கீழடியில் அகழ்வாராய்ச்சி மூலிமா நிறைய கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருட்களை வச்சுட்டு அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அந்த மக்களோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கு, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நாகரிகம் எப்படி இருந்தது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வி ஆர் ஸ்டடிங், ரைட். இதெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறோம்? இந்த ஆர்கியாலஜிக்கல் மெத்தட்ஸ் மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியல் ரிமைன்ஸ் அல்லது அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், லிட்ரரி எவிடன்ஸ். திஸ் இஸ் மஸ்ட். அந்த காலத்து மக்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கா, படிக்க தெரிஞ்சிருக்கா? அவங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அப்போவே அவங்க நிறைய புத்தகங்கள்னால் அப்போ ஓலைச்சுவடி மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அவங்க நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சோர்ஸஸ் வச்சு வி கேன் ஸ்டடி வாட் ஹிஸ்ட்ரி இஸ், இல்லைங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹிஸ்ட்ரி. இதை பற்றி உங்களோட 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்படியெல்லாம் படிக்கக்கூடியதான் ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா நமக்கு ரிட்டன் எவிடன்சஸ் எதுவுமே இல்லாததை வி கால் இட் அஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ரிட்டன் எவிடன்சஸ் எல்லாம் இருக்கிறத வி கால் இட் அஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து வில் ஸ்டார்ட் நவ். வாட் இஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்? ஸ்டோன் ஏஜ் படிச்சிருப்பீங்க. அந்த காலத்தில் மக்கள் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், இப்போ நம்ம இருக்கக்கூடியது ஹோமோசேப்பியன்ஸா, இப்படிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ நியண்டர்தால் அது இது நிறைய சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நிறையா பரிணாம வளர்ச்சிகளுக்கு அப்புறமா வந்தவங்க தான் மனிதன். ஸோ அதுக்கு முன்னாடி ஹவு த மேன் ஹேஸ் பீன், மங்கீஸ்லேருந்து வந்தாங்க. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் எடுத்துடனே நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி லைஃப் நம்ம லீட் பண்ணோமா அப்படின்னா நோ, கிடையாது. ஹவு த பீப்புள் வேர், அவங்களாம் நோமேட்ஸாக இருந்தாங்க, காட்டில் வாழ்ந்தாங்க, கேவ்ஸில் வாழ்ந்தாங்க, இலைத்தலைகளை தான் அவங்க சாப்பிட்டுட்டு வாழ்ந்தாங்க. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணக்கூடியது அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் விச் இஸ் கால்ட் அஸ் ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் ஏஜ்லேயே பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், அதாவது ஓல்ட் ஸ்டோன் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ், இதை பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெசனில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஒய் வி கால் இட் அஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா அந்த ரிவர்லேருந்து தான், அந்த இடத்துலேருந்து, அந்த ரீஜன், இண்டஸ் ரீஜன்லேருந்து வி ஹவ் ஸ்டார்டட் ஆர் சிவிலைசேஷன். ஸோ வி கால் இட் அஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். தமிழில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் மெசபடோமியா, ஈஜிப்ட் இங்கிருந்த மக்களை விடவே நம்ம இந்தியாவில் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்தக்கூடிய பீப்புள்ஸ் அட்வான்ஸ்டாக லைஃப் லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எப்படி தெரிய வருதுன்னா த்ரூ வேரியஸ் டிஸ்கவரிஸாக, எஸ்பெஷலி ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் இருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் நமக்கு ரயில்வே ட்ராக் போடும்போது அகழ்வாராய்ச்சி மூலயமா கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அப்போ தான் புதையுண்ட நகரங்களை கண்டுபிடிச்சாங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த மாதிரியான சிட்டி லைஃப்பில் அப்போவே சிட்டி லைஃப் லீட் பண்ணியிருக்காங்க பீப்புள். எந்தளவுக்கு ட்ரெயினேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டாடல் அப்படின்னு ஒரு பிளேஸ் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அந்த பிளேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்ரி, சீல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபாரின் பீப்புள், ஈவன் ரோம், மெசபடோமியன்ஸ் இந்த மாதிரி பீப்புள்ஸ் கூட அப்போவே ட்ரேடில் இருந்திருக்காங்க. ஸோ அண்ட் தென் அவங்களோட ரிலீஜன் என்ன, அவங்க பசுபதி, மகாதேவா இந்த மாதிரியான டெய்ட்டிஸை தே ஹாவ் வர்ஷிப்ட். அண்ட் அனிமல்ஸ் இந்த மாதிரிலாம் இவங்க யூஸ் பண்ணாங்க. எந்த அனிமல்ஸ் எல்லாம் அவங்க பெட் அனிமல்ஸாக யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு படிச்சிருப்போம் இல்லையா. அதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்.
ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் வேதிக் ஏஜ். ஆரியன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தது அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எங்கெல்லாம் செட்டில் ஆனாங்க, அவங்க என்ன மாதிரியான லைஃப் லீட் பண்ணாங்க அப்படின்றதுலாம் தான் வேதிக் ஏஜ். கைபர் போலன் அப்படின்ற பாஸ் வழியாக ஆரியன் பீப்புள் ஹவ் என்டர்ட் அண்ட் தே கேம் இன் டு இந்தியா. ஸோ ஃப்ரம் தேர் அங்கேருந்து இட் ஸ்டார்டட் ஆரியன் சிவிலைசேஷன் அப்படின்றது நமக்கு வந்துச்சு. இண்டஸ் வேலிக்கு அடுத்து ஆரியன் சிவிலைசேஷன் விச் இஸ் கால்ட் அஸ் வேதிக் ஏஜ். 2 டைப்ஸாக பிரிப்பாங்க, லேட்டர் வேதிக் அண்ட் தென் ரிக் வேதிக் விச் இஸ் கால்ட் அஸ் த ஓல்டஸ்ட் வேதிக் பீரியட், ஏர்லி வேதிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட். அந்த வேதிக் பீரியடில் we have 4 வேதாஸ், ரிக், யஜுர், சாம, அதர்வனா. அதில் ரிக் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் ஏர்லியஸ்ட் வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் Aryans invasion in India, we have this Varna system. The social divisions வந்து காஸ்ட் அப்படின்றது வந்து நமக்கு இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த காஸ்ட்ன்ற சோஷியல் டிவிஷன், ஹைராரிக்கல் சோஷியல் ஆர்கனைசேஷன் செட்டப் இதெல்லாம் வந்து உருவாகுது. அண்டில் தென் we don't have such system. அப்போ இருந்த மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்க வந்து விமென்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சபா சமிதி இந்த மாதிரியான வந்து ஹோல் பண்ணி அங்கே வந்து அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க டிஸ்கஷன், அங்கே எப்படி சிட்டாடல் இருந்ததோ அந்த மாதிரி இங்கே சபா சமிதி இந்த மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. அண்ட் தென் அதில் கூட விமெனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்க தரல. அண்ட் இவங்க வந்து ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நிறையா வர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடில் வாழ்ந்த அந்த குகைகளில் வாழ்ந்த மனிதன் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அவன் பயப்பட்ட விஷயங்களை கடவுளாக கும்பிட ஆரம்பித்தான். நெருப்பு, நீர், இடி, மின்னல் இதெல்லாம். அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சிவிலைஸ்டு ஆகிட்டு இங்கே வந்து தே வர்ஷிப்டு பிரம்மா, விஷ்ணு, சிவா இவங்களெல்லாம் வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்த வர்ணா சிஸ்டமில் we have 4 divisions, பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ். இந்த பிராமணாஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேதம் அண்ட் இந்த வர்ஷிப்பிங் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சுது. அண்ட் somehow it got அப்படியே டிஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு ஃபுல்லாகவே ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் நமக்கு வந்தது. ஸோ ப்ரீஹிஸ்ட்ரி, இண்டஸ் வேலி, வேதிக் ஏஜ், நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ், பீரியட் ஆஃப் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் 7th to 5th century BCயில் இருந்து நமக்கு இந்த அவேக்கனிங் அப்படின்ற இந்த சோஷியல் அவேக்கனிங் அண்ட் தென் ஒரு ரிலீஜியஸில் ஏற்பட்ட மாற்றங்களை தான் வந்து இந்த பீரியட் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. எஸ்பெஷலி ஜெயினிசம், புத்திசம் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃப்ளரிஷ் ஆகி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் நிறையா வந்து இந்த பீரியடில் தான் we have. So who is the founder of Jainism? You already have dealt in 6th standard, right? So Mahavira is the founder of Jainism and Gautama Buddha is the founder of Buddhism. So இவங்களோட principles, இவங்க வந்து 3 ரத்னாஸ், இவங்க வந்து புத்திசமில் 8-fold path, 4 noble truth இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டுட்டு வராங்க. ஸோ இவங்க புத்திஸ்ட் கவுன்சில்ஸ், அப்புறம் ஜெயினிய கவுன்சில்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து வர பீரியட் தான் மௌரியன் பீரியட். சந்திரகுப்தா மௌரியன் டைனாசிட்டியோட ஃபவுண்டர் அவர் தான். ஸோ இந்த புத்திசம் ஜெயினிசம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இந்த சைனீஸ்லேருந்து இந்த ஹுவாங் இந்த மாதிரியான பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறையா பில்கிரிமேஜுக்காகவும் நிறைய இங்கே வந்து புத்திசமை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெலாம் நிறைய உள்ளே வருவாங்க. Even Megasthenes used to visit only during the reign of Chandragupta Maurya. That is important one. Dear children, who is Megasthenes? Megasthenes is called as father of Indian history. Meanwhile, who is father of history? Herodotus. So father of history Herodotus, father of Indian history Megasthenes. So இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களோட பீரியட் சந்திரகுப்தா மௌரியா பீரியடில் தான் மெகஸ்தனீஸ் எல்லாம் வந்து உள்ளே வராங்க. அண்ட் தென் கம்ஸ் பிந்துசாரா, அசோகா வந்து ஃபுல்லாகவே திக் விஜயா, வார் விட்டுட்டு தர்ம விஜயா, அதாவது வாரில் நிறைய பீப்புள்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் இறக்கிறத பார்த்துட்டு அவர் வந்துட்டு அது பிடிக்காமல் அந்த வார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு தர்மா, பீஸ் இதை நோக்கி போகிறாரு. அகெயின் ஹி வாஸ் கன்வெர்டட் இன் டு புத்திசம்க்கு மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன், பொண்ணு இவங்களெல்லாம் வந்து புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஸோ அங்கங்கே நிறைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ நிறையா வந்து ஸ்டூபாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து குஷன்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மௌரியன் டைனாசிட்டிக்கு அடுத்து நெக்ஸ்ட் கேம்ஸ் குஷன்னாஸ். இவங்க வந்து சைனீஸ் பார்டரில் இருக்கக்கூடிய யூச்சி ட்ரைப், அங்கே மலைவாழ் மக்களாக இருந்தக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புளாக இருந்து ஆட்சிக்கு வந்தவங்க குஷன்னாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபேமஸ் ஆனவர் கனிஷ்கா தான் வந்து நமக்கு இந்த குஷன்னாஸ் டைனாசிட்டியில் ஃபேமஸ் ஆனவர்.
ஸோ அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் குப்தா பீரியட் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ மௌரியன் எம்பையர் சம்ஹவ் கொலாப்ஸ்ட் ஆகிட்டு குஷினாஸ் அதுவும் ஒரு இடத்துல பர்டிகுலராக ரைஸ் ஆகி வருது, அதுவும் சம்திங் கொலாப்ஸ்ட். நெக்ஸ்ட் கம்ஸ் குப்தாஸ். எகைன் சந்திரகுப்த மௌரியா 1. இந்த குப்தா டைனாசிட்டியில் இது சந்திரகுப்த மௌரியா வந்து நமக்கு மௌரியன் டைனாசிட்டியில் வரக்கூடியவர். இது வந்து குப்தாவில் ஜஸ்ட் குப்தா டைனாசிட்டி வாஸ் ஃபவுண்டட் பை ஸ்ரீகுப்தா. இங்கே வந்து நமக்கு சந்திரகுப்தா 1 அவர் வராரு. அவருக்கு அடுத்து அவருடைய சன் சமுத்திரகுப்தா, அப்புறம் சந்திரகுப்தா 2. இவங்களோட லைனேஜ் இப்படி வர ஆரம்பிக்குது. இவங்களும் நிறைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ரிலீஜியன், ஃபிலாசபி, லிட்ரேச்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இவங்களுடைய பங்கு வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹர்ஷவர்தனா. அது வந்து புஷ்யபுத்தி டெனாசிட்டி அப்படின்னு ஒன்று உருவாகுது. அங்கே வந்து மெயினாக அதிகமாக இல்லை. ஸோ அதில் நோட்டபிள் கிங் இஸ் ஹர்ஷவர்தனா. ஹி இஸ் ஒன்லி நோட்டபிள் கிங் இன் தட் பர்டிகுலர் ரெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஜ்பூட், விச் மீன்ஸ் மிடிவல் இந்தியா. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. ஸோ இந்த ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே யூ ஹவ் டெல்ட் இன் யோர் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 6th நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இங்கே ரீகால் பண்ணியிருக்கோம். அண்ட் இன் யோர் 7th ஸ்டாண்டர்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டெப் இன் டு மிடிவல் ஹிஸ்ட்ரி. மிடிவல் ஹிஸ்ட்ரியில் தான் நமக்கு வந்து ரஜ்பூட்ஸ் அண்ட் தென் டெல்லி சுல்தானேட், அலாங் வித் தட் விஜயநகரா கிங், நம்ம சவுத் இந்தியாவில் விஜயநகரா கிங், இவங்களை பற்றிலாம் we are going to discuss in this upcoming classes. So dear children, in this particular session we have discussed all about your 6th standard history syllabus. So up to this ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றதுல நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்ற டாப்பிக்கை ஜஸ்ட் வி ஹாவ் கவர்ட். அலாங் வித் தட் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் ஃபியூ ஜென்ரல் திங்ஸ். ஹூ இஸ் கால்ட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஹூ இஸ் கால்ட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதை பற்றியெல்லாம் வி ஹாவ் டிஸ்கஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட 6th ஸ்டாண்டர்ட் புக் இருந்தது அப்படின்னாலும், இஃப் யூ ஹாவ் டைம், கண்டிப்பாக டைம் இருக்கும், யூ ஜஸ்ட் சிட் அண்ட் யூ ஜஸ்ட் ரீகால். அப்படியே அந்த டாப்பிக்கோட டைட்டில் பேஜ், கான்டென்ட் பேஜ் வச்சுட்டு என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்றத ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் வி கேன் ஸ்டெப் இன் டு யோர் 7th ஸ்டாண்டர்ட். ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி பற்றி நல்லா தெரிஞ்சால் தானே நம்ம மிடிவல் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போக முடியும். ஸோ ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் இன்னும் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் படித்து பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் சில்ட்ரன். ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். இஃப் அட் ஆல் யூ ஹாவ் எனி டவுட், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. தேங்க்யூ சில்ட்ரன்.